மாவட்டம் திருச்செந்தூரில் தந்தையின் கடைசி விருப்பத்தை காப்பாற்றும் மகளின் நிஜ போராட்டம் சமூகத்தை உலுக்கும் கதையாக மாறியுள்ளது. வீரபாண்டியன்பட்டணம் சாலை பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள ஒரு வீடு தற்போது ஒரு பெண்ணின் உரிமை போராட்டத்தின் மௌன சாட்சியாக மாறியுள்ளது. அந்த வீட்டிற்குள் வசுபதி என்ற பெண் சுமார் 60 நாட்களாக தனிமையில் வாழ்ந்து வருகிறார். இப்போ இந்த கேட்டும் பூட்டியிருக்காங்க, அந்த கேட்டும் பூட்டியிருக்காங்க. என்னால் வெளியவே போக முடியாது. இந்த மாதிரி நான் ஒரு 53 நாளாக உள்ளேயே இருக்கேன். இந்த கேட்டை தாண்டலை, இந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காரெல்லாம் அடித்து உடச்சிருக்காங்க. இது எதனால் பார்த்தீங்கன்னா என்னை லிட்டரலாக ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. எதுக்குமே வெளில வர முடியாதுங்க. இப்போ நாளைக்கு எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்க, எமர்ஜென்சி ஆயிடுச்சு. நான் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே வரும்? எப்படி நான் வெளியில் போவேன்? என்னை எப்படி கூட்டிகிட்டு போவாங்க? இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் இல்லையா? தந்தையின் சொத்துக்களை தனது சகோதரர் ஏமாற்றி அபகரித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள வசுபதி தந்தையை சரிவர கவனிக்காமல் கொடுமைப்படுத்தியதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். எனக்கு 2 அண்ணன், இன்னொருத்தர் இருக்காரு. 3 பேர் பேர்லேயும் செட்டில்மெண்ட் டீட் போடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவர் பேரில் சேல் டீட் போட்டுக்கிட்டு எங்கள் அப்பா அவ்வளோ டார்ச்சர் பண்ணார். 80 வயசில் அவங்க என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணார். பெற்றோர் வாழ்ந்த வீட்டில் இருக்கும் தம்மை 24 மணி நேரமும் கண்காணிப்பதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் வசுபதி. இப்போ இது நான் எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த வீடு, எங்கள் அப்பா வீடு. நான் இங்கே இருக்கேன். இப்போ நான் மாடியில் இருக்கேன். என்னை 24 மணி நேரம் கண்காணிக்கிறாங்க. 24 மணி நேரம் என்னை கண்காணிக்கிறாங்க. எப்போன்னா நான் வெளியில் போவேன், அவங்க கதவை பூட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் என்னை கண்காணிக்கிறாங்க. சொத்து பிரச்சனையை நீதிமன்றத்தை நாடி முறையிடாமல் இவ்வாறு நடந்து கொள்வது சரியா என்றும் வசுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். சொத்து பிரச்சனையை நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் கோர்ட்டில் போய் முறையிடுங்க, காவல் நிலையத்தில் முறையிடுங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அது உங்களோட உரிமை. ஆனால் ஒரு பெண் இங்கே தனியாக இருக்கும்போது 24 மணி நேரம் என்னை கண்காணிச்சாங்கன்னா நான் எப்படி இந்த மண்ணில் வாழ்கிறது? ஒரு பெண் தனது சொந்த வீட்டிற்குள்ளேயே பூட்டுகளுக்குள் சிக்கி மௌனமாக போராடி வரும் இந்த சம்பவம் சொந்தங்களே சோதனையாக மாறிவிடும் வேதனையின் உச்சத்தை உணர்த்துகிறது. இப்பவே நான் வெளியில போக முடியாம இருக்கேன்ல. இப்போ எல்லா கேட்டையும் பூட்டிடுவாங்க. ஏற்கனவே அது ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை நான் இந்த ஹோட்டலில் போய் டீ குடிக்க போனேன். உடனே 4 பேர் இந்த சுவரி ஏறி மாதிரி குதிச்சு பூட்டெல்லாம் உடச்சி மாற்றி அவங்க கஸ்டடியில் எடுத்துப்பாங்க. நான் உள்ளே வர முடியாது. 3 நாள் நான் வெளியில் இருந்திருக்கேன். அந்த மாதிரி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் ரோட்டில் தங்கியிருக்கேன் 3 நாள். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.